பேசுவோம் உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க, இப்போ நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லிக் கொடுக்காது, இது அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுக்காது உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த ஆன்மீக உணர்வு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கல, சரி அதை விடுங்க. அப்போ சொல்லி கொடுக்கல. இப்போ நீங்கள் அதை உணருங்க. ஆன்மீக புக்கை வாங்கி படிங்க. குழந்தைங்கள நல்லொழுக்கத்தில் இப்போ நம்ம எவ்வளோ கலெக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆன்மீக புக்கை வாங்கி குழந்தைங்கிட்ட கொடுத்து படிக்க வைங்க. வேறு ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அதை படிக்க வச்சிங்கன்னா குழந்தைங்க ஆன்மீக சிந்தனையோடு வளரும். குழந்தைங்க படிக்கும் ஆன்மீக தன்னொழுக்கத்துலேயும் வாழும். தாய் தந்தைக்கு நிகர் எதுவுமே உலகத்தில் இல்லை. தாய் தந்தை தான் கடவுள். அதுக்கப்புறம் தான் அப்பயே சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வம். அதனால் நீங்கள் தான் தெய்வமே. நீங்கள் சொல்லிக் கொடுக்காத உலகத்தில் யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் அன்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரே ஒரு சாமி புக்கை வாங்கி காலையில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இறைவன் பண்பு வளர்ந்துடும். அப்புறம் அறிவு பண்பை குரு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அது உலக சிந்தனை தானாக கற்றுக்க போகுது. அன்பே சிவம். இறைவன் ஆலயம் செல்லுவோம், சித்தர் ஆலயம் செல்லுவோம்.